ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோலையும் ஆர்சிபிலேருந்து லேட்டஸ்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் விராட் கோலியோட அப்டேட் தான். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிர 5 மேட்ச் கூட டெஸ்ட் தொடரில் ஃபஸ்ட் 2 மேட்சஸ் ப்ளே பண்ணல. ஸோ டோட்டலாக அவர் ஹைதராபாத்தில் ரீச் ஆகி அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார். ஸோ இதற்கான ரீசன் என்னென்னு லாஸ்ட் டைம் வேறு லெவலில் ஒரு ரீசன் வந்தது. அது என்னது அப்படின்னா விராட் கோலியோட அம்மாவுக்கு இல்னஸ். ஸோ அதனால் அவர் கூட நம்மளுடைய கிங் கோலி அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் ஃபஸ்ட் 2 டெஸ்ட்டை மிஸ் பண்ணுறாரு. 3rd, 4th and 5th டெஸ்ட்டுக்கு, அதாவது லாஸ்ட் 3 டெஸ்ட்டுக்கு அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விராட் கோலியோட பிரதர் அப்படி இல்லை, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி டோட்டலாக அந்த நியூஸை ஃபேக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே இதுதான் விஷயமா இருக்கும், இதனால தான் ஸோ விராட் கோலி மிஸ் ஆகிருக்கிறாருன்னு ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடச்சிது. பட் இன்றைக்கி விராட் கோலியோட பிரதர் இந்த மாதிரி சொல்லும்போது ஸோ அவர் எதனால பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னா என்ன பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதில் இன்னொரு மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விராட் கோலி டோட்டலாகவே ஃபுல் சீரியஸையுமே மிஸ் பண்ண போகிறாரு. லாஸ்ட் 3 டெஸ்ட்டுக்கு அவர் வருவாருன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பட் ஆனால் லாஸ்ட் 3 டெஸ்ட்டுக்குமே அவர் வர்றது டவுட்டு தான் அப்படின்னு இப்போ இன்னும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் இதை விராட் கோலியை கிளாரிஃபை பண்ணாலொழிய நமக்கு இது தெரியாது. பட் ஆனால் கிங் கோலி ப்ரியராக சொன்னது 2 டெஸ்ட்டு தான், லாஸ்ட் 3 டெஸ்ட்டுக்கு நான் வந்துடும் தான் சொன்னார். விராட் கோலி இஸ் மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இன்னுமே நான் லாஸ்ட் 3 டெஸ்ட்டில் அவர் ஆடிடுவார் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் விராட் கோலியோட நீட் டீம் இந்தியாவுக்கு அவசியம். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். அண்ட் அடுத்த அப்டேட், ஸோ டோட்டலாக மென்டார் ரோலை உதறி தள்ளிய நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸ் எதில் அப்படிங்கிறதோட இதை யார் சொன்னால் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். கேன் வில்லியம்சன் எனக்கு ஏபி டிவிலியர்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணார். அதில் ஒரு சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது T20 கிரிக்கெட் அப்படிங்கிறது வேறு லெவலில் எவால்வ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கிற இந்த ஒரு டைமில் பெஸ்ட் T20 பேட்டர் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நன் அதர் தான் ஏபி டிவிலியர்ஸ் தான். ஸோ அவர் மாதிரி ஒரு T20 பேட்ஸ்மேனை இந்த ஒரு ஏரா அப்படிங்கிறது மிஸ் பண்ணிருச்சு. பட் இப்போ எத்தனையோ T20 லீக்ஸ், எத்தனையோ T20 ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஏபி டிவிலியர்ஸ் T20னா எப்படி ஆடணும்னு எல்லாருக்கும் காட்டும்போது T20 ஃப்ரான்ச்சைஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியாது. T20யில் இத்தனை லீக்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா IPL அப்படிங்கிற ஒரே ஒரு பிராண்ட் மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த இடத்துல லீகே கிடையாது. அப்படி நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸ் பேட்டிங் ஆடி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 100 டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸை பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீம் மென்டார் ரோலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் ஏபி டிவிலியர்ஸ் அந்த இடத்துல அந்த ஒரு ரோலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. காரணம் 100 டோர்னமெண்ட்டில் மென்டார்ஸ் அப்படின்னு பெருசாக யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 100 டோர்னமெண்ட் அப்படிங்கிறது அப்போ தான் வந்த புதுசு, அதில் பெருசாக யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. T20 ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இன்வால்மெண்ட் வேணும், இனோவேட்டிவ் வேணும்னு ஏபிடியோட திங்கிங் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 100 டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் ரொம்ப மினிமமாக இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல மென்டார் ரோலை டோட்டலாக அவர் டேக்கே பண்ணல அப்படின்னு சொல்லி கேன் வில்லியம்சன் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் ரிவீல் பண்ணார். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மென்டார் ரோல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் இந்த அஃபிஷியலான நியூஸும் இல்லை, அதையும் நம்ம நோட் பண்ணோம். ஸோ அடுத்த அப்டேட், ஸோ டோட்டலாக இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோத போகிற 2வது டெஸ்ட்டிலிருந்து வெளியேற இருக்கும் சிராஜ். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது டீம் இந்தியா சைட்லேருந்து வந்திருக்கிற அப்டேட், நாட் ஒன்லி டீம் இந்தியா, இங்கிலாந்து சைட்லேருந்து வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா 2nd டெஸ்ட் மேட்ச்சில் பியூர் ஸ்பின்னர்ஸோடு அவங்க போக போகிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 2 டீமுமே நாங்கள் ஸ்பின்னர் டாமினேஷனோட தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. லோன் ஸ்பின்னர் போதும்னு சொல்லியிருக்காங்க. லோன் ஸ்பின்னர் அப்படின்னா கண்டிப்பாக டீம் இந்தியா பும்ராவோட தான் போவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸ் இறக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சிராஜ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோத போகிற அந்த ஒரு 2வது டெஸ்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு தரமான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு லெவலில் இல்லை. காரணம் அவருக்கு விக்கெட் நீட்டாக எடுத்துகிட்டு இருந்திருந்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டு, ஸோ அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பட் ஆனால் டோட்டலாக இங்கே அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ அதனால் இப்போது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிர 2வது டெஸ்ட் போட்டியில் சிராஜ் மிஸ் ஆனாலும் பெருசாக அது மிஸ்ஸாக தெரியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். சனார் ஜோசப், நான் நேற்று இந்த வீடியோவை போடும்போது கண்டிப்பாக நோட் பண்ணிக்க, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த விஷயம் வேறு லெவலில் வைரல் ஆகுன்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இப்போது நீங்கள் அதை நம்பியிருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வைரல் சனார் ஜோசப் தான். ஸோ டாம் குரோனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சனார் ஜோசப் அப்படிங்கிற விஷயம்
இங்கே வேறு லெவலில் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு வருது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பெர்ஃபார்ம் பண்ணோன்னே பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய சனார் ஜோசப் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது IL T20லையும் வந்துட்டு நம்மளுடைய சனார் ஜோசப் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஒரே ஒரு மேட்ச்சில் வெறித்தனமான ஒரு ஃபயரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 2 T20 ஃப்ரான்ச்சைசஸில் இப்போது சைன் ஆகிருக்கிறாரு. ஸோ கூடிய விரைவில் சனார் ஜோசப் அங்கெல்லாம் களமிறங்குவார் அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ ஆல்ரெடி 2 T20 ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு சூப்பராக உள்ள நடந்ததுக்கப்புறமா டாம் கரனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏன் சனார் ஜோசப் இருக்கக்கூடாது அப்படின்னும் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பேஜுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கு. ஏன்னா சும்மானாலே இன்ஸ்டா உருட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்குறோம். ஸோ அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், அதை உருட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ IPL டைம், IPL ஹைப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது எந்த பிளேயர் அதாவது IPLல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட்டும் ஆகி ஸோ டோட்டலாக அன்சோல்டாக இருப்பாங்க, இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகாமல் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது வேறு லெவலில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த டீமுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி வெறித்தனமான ஒரு விஷயம் வைரல் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அது RCBக்கு வரும், அடுத்தது CSK. இந்த 2 டீமுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை நம்மளும் வந்து காலங்காலமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ டாம் கரனோட அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ 90% அவர் IPL 2024க்கு வர்றது டவுட் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா அவரோட இன்ஜுரி அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால தான் அவர் PSLையும் இப்போ வந்து மிஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ ஒரு PSLையும் மிஸ் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு டவுட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளாரிஃபையும் பண்ணியாச்சு. 90% அவர் வர்றது டவுட்டு தான். அப்படியே அவர் உள்ளே வந்தாலும் ஃபுல் ஃபிட்னஸ் ரீகெயின் பண்ணிட்டு வருவாரா, இல்லை அவர் உள்ளே வரும்போது அவரை நம்ம பேக்கப்பாக தான் வச்சுருப்போம். ஸோ பேக்கப்பாக வச்சுருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது தான் அந்த இடத்துல அவர் உள்ளே வரணும். ஸோ அவரே இன்ஜுரியில் வந்து இருக்கும்போது அவரை எப்படி நம்ம பேக்கப்பில் வந்து நம்பி வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி சனார் ஜோசப்பே எடுத்துடலாமான்னு யோசிச்சாலும் இன்னொரு சைடில் லாஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் டெஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, அவரை கொண்டு போய் T20 ஃப்ரான்ச்சைசஸில் இப்போ சைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிக் அப்படிங்கிறதையும் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் இப்போ வந்துட்டு சனார் ஜோசப்பை 2 T20 ஃப்ரான்ச்சைசஸில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் அவர் ஏதாவது ஒரு T20 ஃப்ரான்ச்சைஸ்க்காக இறங்கி ஆடி இதே மாதிரி நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு, T20லையும் அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்தா பிளேயர் நிரூபிச்சிட்டா RCB தைரியமான மூவ் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு சனார் ஜோசப்பை என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபேவரட், நான் அதில் ஒரு தரமான பிளேயராக இருக்க விரும்புகிறேன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் கண்டிப்பாக நம்ம வந்து நோட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.